ஆல் வெல்கம் டு நதீம் மதன் vlogs சேனல். என்னோடய சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி கோயிலுக்கு ரீச் ஆகிருக்கோம். ஸோ நாங்கள் ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:20 போல் இருக்கும். ஸோ பை த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோயில் வந்துட்டு இன்னும் நடை வந்துட்டு திறந்துருக்கல. ஸோ ஒரு காஃபி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே பக்கத்தில் இருக்கிற வந்துட்டு ஒரு காஃபி ஷாப்பில் காஃபி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் வந்துட்டு கோயிலோட என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கார், பைக் அண்டு மற்ற ட்ராவல்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்துட்டு வாங்கிட்டு தான் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சம்மர் அரௌண்ட் 10 rupees இருந்துச்சு. ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு மலை ஏற கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5:30 போல் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு. அண்டு மொரவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பனி பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ என்னோடய பெரிய பையன் பார்த்திங்கன்னா குளிருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவனுக்கு எப்பயுமே வந்துட்டு கொஞ்சம் குளிராக இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப குளிருது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ கோயிலுக்குள்ளே போனால் ஓரளவுக்கு செட்டில் ஆகிடும் அப்படின்னு வந்துட்டு அவன்கிட்ட சொன்னதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம கோயிலுக்கு வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாகவே இருக்கலை. ஏன்னா வந்துட்டு நான் இதுக்கு பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் வந்துட்டு 4 to 5 times வந்துட்டு திருத்தணி கோயிலுக்கு வந்திருக்கேன். ஸோ நாங்கள் வரும்போது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகும்போதே ஒரு 10:30, 11 o'clock அந்த மாதிரி தான் இருக்கும் மார்னிங் டைமு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெயிலும் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமியை பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப நேரமும் எடுக்கும். ஏன்னா வந்துட்டு ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ விசேஷ நாள்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருக்கும். அண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ முருகரோட ஆறுபடை வீட்டில் வந்துட்டு இதுவும் வந்துட்டு ஒரு வீடு அப்படின்னு வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். அதனாலவே வந்துட்டு விசேஷ நாள்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்துட்டு ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கி அர்லி மார்னிங் வந்ததுனால பார்த்திங்கன்னா கூட்டமாகவே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு போய் ஃப்ரீ தர்ஷனில் தான் வந்துட்டு நின்னோம். ஸோ எப்பயுமே வந்துட்டு வரும்போது கூட்டம் அதிகமாக இருக்கும் போது நாங்கள் பே பண்ணிட்டு தான் வந்துட்டு சாமியை பார்க்குற மாதிரி பார்ப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணணுமே அப்படிங்கிறதுனால. பட் இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரீ தர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அண்ட் 6 o'clock வந்துட்டு நடை திறந்ததுனால லைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவே வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ போகிற வழி வந்துட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய சாமிங்களோட சிலை எல்லாம் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ என்னோடய பெரிய பையனும் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கிட்ட வந்துட்டு தூக்க வேண்டாம், நானே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருமே வந்து பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டு இருந்தார். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா வில்வ இலையெல்லாம் வச்சுருந்தாங்க. இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வில்வ இலை வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு அர்ச்சனைக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் இங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு கோயிலுக்குள்ளே ஐ திங்க் வந்துட்டு ரொம்ப உள்ளே வந்துட்டு வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. ஸோ அதனால இந்த இடம் மட்டும் வந்துட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என் பையன் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜாலியாக வந்துட்டு ரன் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்துட்டு கூப்பிட்றாரு, நீ சீக்கிரமாக வாம்மா, ஏம்மா வந்துட்டு ஸ்லோவாக நடக்கிற அப்படின்னு வந்துட்டு அவர் என்ன கேட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அர்ச்சனை கவுண்ட்ரு வந்துட்டு தனியாக இருக்கும். அங்கே 10 rupees அர்ச்சனை கவுண்ட்ரு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் வந்துட்டு கை குழந்தைங்க இருக்குது, ஃபீட் பண்ணணும், அழுவாங்க, அந்த டைமில் வந்துட்டு அங்கே நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்துட்டு ரீச் ஆகிட்டே இருக்கோம். இங்கே வந்துட்டு தெரியாமல் தான் நானே வீடியோ எடுத்தேன். பட் வீடியோ வந்துட்டு எடுக்கக்கூடாது. ஏன்னா வந்துட்டு அங்கே வந்துட்டு போர்டு ஆல்ரெடி வந்து போட்டிருந்தாங்க இங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இதுதான் வந்துட்டு எக்ஸிட்டு. ஸோ இந்த வழியில் வந்துட்டு நாங்கள் இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பனி பெஞ்சிட்டு இருந்துச்சு. எப்பயுமே வந்துட்டு வெயில் டைமில் தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த டைம் வந்துட்டு பனி பெய்யறது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அர்லி மார்னிங் வந்துட்டு ஒரு ரஷ் இல்லாமல் ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம சாமியை வந்துட்டு நம்ம முழு மனசோடு வந்துட்டு கும்பிட்டு வரும்போது நம்மளுக்கே ஒரு ஹாப்பியாக வந்துட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பனி பெஞ்சிட்டு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு.
ஸோ நான் ஆல்மோஸ்ட் நிறைய தடவை வந்திருக்கேன். பட் ஸ்டில் இந்த மாதிரி வந்துட்டு பனி வந்துட்டு நான் பார்த்ததில்ல. ஏன்னா நாங்கள் வர்ற டைம் வந்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வெளியில் வந்த உடனே என்னோடய பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு டாய்ஸ் வாங்கி குடிக்கணும், வாங்க போகலாம் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ என் ஹஸ்பண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்க வெளியில் நான் கண்டிப்பாக வாங்கி தரேன் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரசாதம், அதாவது நம்மளுக்கு நிறைய பிரசாதம் வந்துட்டு எல்லாம் கிடைக்கும், பஞ்சாமிர்தம் எல்லாமே கிடைக்கும். ஸோ அங்கே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இது கோயிலோட வெளிப்பக்கம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோபுரம். இந்த ஒயிட் மாதிரி வந்துட்டு பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. வெயில் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக வந்துட்டு நடக்க முடியாது. ஸோ அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிருக்காங்க இல்லையா, அதில் வந்துட்டு நம்மளுக்கு நடக்கும்போது வந்துட்டு கால் சுடாது. ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ பெனிஃபிட் பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப வந்து இந்த தடவை வந்துட்டு கோயிலுக்கு சீக்கிரமாகவே வந்து சாமியை பார்த்துட்டு ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு கிளம்பும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், மார்னிங்கே வர்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு வந்துட்டு நம்ம சுற்றி போட்டுக்கலாம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்துட்டு வாங்கி அதை சுற்றி சம்டைம் வந்துட்டு நெருப்பு எரிய விட்டுட்டு அதில் வந்து போடுவாங்க, சம்டைம் வந்துட்டு கல்லுலேயே வந்துட்டு போட்டு விடுவாங்க. ஸோ நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்துட்டு கல்லுப்பு வாங்கிட்டு சுற்றி போட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதாவது அரோகரா வந்துட்டு பக்திமயமாக வந்துட்டு பாட்டெல்லாம் வந்துட்டு பாடிட்டு இருந்தாங்க. பாருங்கள், ஜனங்க வந்துட்டு அரோகரா ஹரோகரான்னு சொல்லிக்கிட்டு சாமி வந்துட்டு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. கூட்டம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். மார்னிங் வந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் திருத்தணி கோவிலுக்கு வந்துட்டு அர்லி மார்னிங் வாங்க, சாமியை கும்பிடுங்க. நம்மளுக்கு நினச்சது எல்லாமே வந்துட்டு நிறைவேறும் அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வந்துட்டு மார்னிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு வைபும் நல்லாயிருக்கும், ஒரு பாசிட்டிவ் மைண்ட் இருக்கும். ஸோ ரஷ் இல்லாமல் சாமி கும்பிட்டும் போது நம்மளுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் வந்துட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பிரசாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு பிரசாதம் பண்ணுறதுக்காக வந்துட்டு காணிக்கையை வந்துட்டு செலுத்தோம். காணிக்கை செலுத்தி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு குழந்தைங்களுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு வந்துட்டு போயிட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு டாய்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். டாய்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு வந்துட்டு பிளான் பண்ணிட்டோம். ஸோ என்னோடய பையன் வந்து பார்த்திங்கன்னா வாமா போகலாம், ஃபஸ்ட்டு வந்துட்டு டாய்ஸ் வாங்கலாம் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ டாய்ஸுமே வாங்கி கொடுத்துட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம். ஒரு சூப்பரான நல்ல அழகான கோயில் வந்துட்டு திருத்தணி கோயிலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்க. நிறைய ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா ஜனங்க இங்கே வராங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு காது குத்துற இடம். அங்கே கல்யாணம் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் பண்ணுவாங்க. ஈவன் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய வந்துட்டு விசேஷமான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் கிளம்ப ரெடி ஆகிட்டோம். அண்ட் வந்துட்டு என்னோடய பசங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. ஸோ டயர்டாக இருந்துட்டு என்னோடய சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே தூங்கிட்டார். தூங்கிட்டு நாங்கள் ஒரு 8:30